ஹாட் வாலெட் கோல்டு வாலெட்டோட வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் கிரிப்டோ கரன்சி வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட கிரிப்டோ எல்லாத்தையுமே லூஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் நடத்திருக்குறீங்க. உங்களுக்கு இவ்வளோ காலத்துக்கு ஹாட் வாலெட்டுனா என்ன, கோல்டு வாலெட்டுனா என்ன, ப்ரைவேட் கீஸில் யார் ஓன் பண்ணுறா, ப்ரைவேட் கீஸில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறங்கிற விஷயமெல்லாம் தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொன்னங்கிறதுக்காக ஏதோ ஒரு மீம் கோயின்லேயோ ஏதோ ஒரு செல்லப்பிராணி கோயினையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் பிட்கோயினையோ நீங்கள் வாங்கி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கக்குள்ளே நிறைய பேருக்கு மிக முக்கியமான அவேர்னஸ் வந்து கிடைக்கும். எதிர்காலத்தில் உங்களோட கிரிப்டோவை மிகவும் மோசமான வழியில் இழந்து நடுத்தருவுக்கு வாரத்துலேருந்து இந்த வீடியோ உங்களை காப்பாற்றும். எப்படி நம்ம பாவிக்கிற இந்த பேப்பர் கரன்சியில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு அதில் நம்ம பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பேங்க்கில் வைக்கலாம், நம்மளோட பணத்தை நம்மளோட பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அயன் சேஃப்கள் வாங்கி அதுக்குள்ளே சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சியை வைக்கிற இடம். அதே மாதிரி உங்கள்கிட்ட தங்கம் இருக்கும்னு சொன்னால் தங்கத்தை நீங்கள் தங்கம் டிபாசிட் பண்ணுற பிளாட்ஃபார்ம்கள் இருக்கு, அங்கே போய் வைக்கலாம். அப்படின்னு சொன்னால் உங்களோட பேங்க்கில் சேஃப் லொக்கர்ஸ்கள் எடுத்து அதுக்குள்ளே உங்களை தங்கத்தை வைக்கலாம். இல்லாட்டி உங்களோட வீட்டுக்குள்ளே பெக்யார்டில் மடுவை தோண்டி அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சு அதுக்குள்ளே தங்கத்தை வச்சு மூடலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற அலுமாரிக்குள்ளே தங்கத்தை வைக்கலாம். இப்படி தங்கத்தை வைக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சியில் வைக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. எல்லா பிளேஸுமே ஈக்குவல் இல்லை, ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு மாதிரி அதோட ரிஸ்க் லெவலை பொறுத்து யார் அந்த பிளேஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பொறுத்தது. இப்படி கிரிப்டோ கரன்சியில் சேவ் பண்ணி வைக்கிற பிளேஸை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் கிரிப்டோ வாலெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரிப்டோ வாலெட்ஸை மெயினாக 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். முதலாவது ஹாட் வாலெட், அடுத்தது ரெண்டாவது கோல்டு வாலெட் சொல்லி. ஏன் இதை ஹாட் வாலெட் கோல்டு வாலெட்டு மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால் இதில் நேம்லேயே இருக்கிற மாதிரி நீங்கள் அடிக்கடி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற கிரிப்டோ கரன்சியை ஹாட் வாலெட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். ஏண்டாவது குயிக்காக நீங்கள் எங்கே இருந்தாலும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்முக்கு பத்திரமா வைக்க வேண்டிய உங்களோட பெரும்பான்மையான கிரிப்டோ கரன்சியை கோல்டு வாலெட்டில் வைக்கணும். ஏண்டாவது கோல்டாக சேஃபாக இருக்குங்கிறதுக்காக இப்படி 2 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் அநேகமான நாட்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹாட் வாலெட்னாலும் என்னென்னு தெரியா, கோல்டு வாலெட்னாலும் என்னென்னு சொல்லியா, யாரோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொன்னாங்கிறதுக்காக அதில் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து அவங்களோட லைஃப் சேவிங் எல்லாத்தையுமே எல்லா மொத்த கிரிப்டோ கரன்சியும் அந்த பிளாட்ஃபார்மில் வச்சிருக்கிற அது சேஃப்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வச்சிருக்கிற நிறைய பிளேசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஃப் இல்லை. முதலாவது ஹாட் வாலெட்டை பற்றி பார்ப்போம். ஹாட் வாலெட்டுன்னு என்னென்னு சொன்னால் இந்த வாலெட்டுகளுக்கு எனி டைம் இன்டர்நெட் எக்ஸஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாலெட்டுகளுக்கு எனி டைம் இன்டர்நெட் எக்ஸஸ் இருக்கிறதால யார் வேணுன்னாலும் ஆன்லைனு கூடாக நீங்கள் சின்ன தப்பு பண்ணக்குள்ள ஆன்லைன் ஹேக்கர்ஸ் மூலமாக ஆன்லைனு கூட வந்து உங்களோட வாலெட்டை கம்ப்ரமைஸ் பண்ணி இல்லாட்டி உங்களோட வாலெட்டை ஹேக் பண்ணி உங்களோட ஃபண்டுகளை களவெடுக்க முடியும். அதனால தான் இது அவ்வளவு சேஃபான வாலெட் இல்லைன்னு சொல்லி அநேகமான ஆட்கள் சொல்கிறேன். இந்த ஹாட் வாலெட்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டைப் இருக்குது. ஒன்று கஸ்டோடியல், இன்னொன்று நான் கஸ்டோடியல். கஸ்டோடியல்னு சொன்னால் நீங்கள் இந்த வாலெட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனர்ஷிப் இன்னொரு தேர்ட் பார்ட்டிகிட்ட இருக்கும். நீங்கள் அவங்களோட வாலெட்டில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து அவங்கள்ட்ட கொடுத்து உங்களோட கிரிப்டோவை பாதுகாத்து வச்சுருப்பீங்க. அப்படி நாணயத்துக்கு வேற ஆக்கள்கிட்ட கொடுத்து பாதுகாப்பு வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற அநேகமான ஆட்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க. அதைத்தான் நீங்கள் பாவிக்கிற ஃபேமஸ் எக்ஸ்சேஞ்சிலான பைனான்ஸ் போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கிரிப்டோ கரன்சி வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேம் விஷயம் தான் செஞ்சுட்டீங்க. ஏன்னா எக்ஸ்சேஞ்சுகளோட வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவங்க தான் உங்களோட கிரிப்டோ வச்சுருப்பாங்க. அந்த வாலெட்டை ப்ரைவேட் கீ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு வச்சு உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று தந்திருப்பாங்க, யூசர் அக்கௌண்ட் ஒன்று. நீங்கள் அந்த யூசர் அக்கௌண்ட்டில் நீங்கள் கிரிப்டோவை வாங்கி ஹோல்ட் பண்ணக்குள்ளே அவங்களோட கஸ்டோடியெல்லாம் இருக்குது. நாளைக்கு அவங்க நினைச்சா உங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணணும், உங்களோட அக்கௌண்ட்டை லாக் பண்ணலும். அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை சுருட்டிட்டு அவங்க எஸ்கேப் ஆகலும். அவங்களோட நாளைக்கு அவங்களோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகக்குள்ள உங்களோட பணம் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பணத்தை ஏதாவது ஒரு குப்பை பேங்கில் வச்சிருக்கிற மாதிரி அந்த பேங்குக்கு நாளைக்கு ஏதாவது நடந்து அந்த பேங்க்ரப்ட் ஆகினா உங்களோட பணம் இல்லை. இதே மாதிரி சேம் சிச்சுவேஷன் வந்து ஸ்ரீலங்காவில் சில வருடங்களுக்கு முதல் நடந்துக்கு. செயிலான் பேங்க் ஒரு பேங்க் உண்டு, பேங்க்ரப்ட் ஆகி அதில் பணம் வச்சுருந்தாக்கள் நிறைய பணம் இல்லாமல் இன்னைக்கு. சேம் கான்செப்ட் தான் நீங்கள் இப்போ வச்சிருக்கிற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகளும். லாஸ்ட் பிஎம் மார்க்கெட் பொட்டத்துக்கு போகிறதுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்ச ஒரு விஷயம் தான் எஃப்டிஎக்ஸுங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று கலாப்ஸ் ஆகினிக்கு. அதில் பணம் வச்சுருந்தாக்கிற பணம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கல.
ஸோ அப்படி அந்த டைமில் FTX பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் 2வது மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சாக இருந்த எக்ஸ்சேஞ்ச் கொலாப்ஸ் ஆகி அதில் இருக்கிற அதில் ஃபண்ட் வச்சுருந்தாக்கெல்லாம் லொஸ்ட் ஆகினாங்க. ஸோ சிலாக்கள் இதை பற்றி காய்ச்சோன்னே பைனான்ஸ் அப்படி பைனான்ஸ் இப்படி பைனான்ஸோட ஃபவுண்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கத்த வரீங்க, கூஜா அடிக்க வரீங்க. ஓகே, என்ன தான் பைனான்ஸ் இருந்தாலும் பைனான்ஸுங்கிற ஒரு கம்பெனி, பைனான்ஸுக்கு பின்னால் சிலாக்கள் ஒரு டீம் ஒன்று இருக்கி அதை ரன் பண்ணுறாங்க. நாளைக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பைனான்ஸுக்கு வரலாம். இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் இது இல்லை, பைனான்ஸ் இல்லை. என்ன ஆனோம்னா ரெகுலேஷன் பிரச்சனையால் அவங்க இங்கேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கும் நீங்கள் உங்களோட நாட்டில் இருந்து பைனான்ஸ் வித்ட்ரா பண்ணுற சான்ஸ் இருக்குது. நாளைக்கு பைனான்ஸ் வித்ட்ரா பண்ணக்குள்ளே உங்களோட ஃபண்ட் அவங்க நீங்கள் திரும்ப எடுக்கிறது சில நேரம் விடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃபண்டு லொக் பண்ணி போட்டு எடுக்க ஏலாண்டு கூட சொல்லலாம். ஓகே, அண்ட் அது ஸ்டில் இன்னொரு 2 கண்ட்ரோலில் இருக்குது. ப்ளஸ் கவர்மெண்ட் உங்களுக்குள்ள கோவம்னு சொன்னால் கவர்மெண்ட் உங்களோட பணத்தை பைனான்ஸை சொல்லி ப்ளாக் பண்ண கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு இடம் தான் கிரிப்டோ கரன்சி கஸ்டோடியல் வேயில் நீங்கள் சேமித்து வைக்கிறது, அதாவது எக்ஸ்சேஞ்சில் உங்களோட ஃபண்டுகளில் வைக்கிறது. ஆனால் 100க்கு 90 to 95 விதமான ஆட்கள் கிரிப்டோ கரன்சியில் எங்கே வைப்பாங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சில் வைப்பாங்க. ஏன்டா அது கடும் ஈஸி, ப்ரைவேட் கீஸில் இது சேர்த்தவில்லை. நாளைக்கு உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் இது செஞ்சாலும் என்ன, அந்த அக்கௌண்ட்டை பாஸ்வேர்ட் மறந்தாலும் ஃபொகெட் பாஸ்வேர்டை கொடுத்து ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது உங்களுக்கு தலையடி ஒன்று இல்லை, உங்களோட பணத்தை பாதுகாக்கிற அந்த தலையடி ஒன்று இல்லை, எல்லாத்தையுமே ஈஸிங்கிறதுக்காக நேமானாக்கள் கஸ்டோடியல் வேயில் சேவ் பண்ணி வைப்பாங்க. 2வது கேட்டகரி ஹாட் வாலெட்டுக்குள்ள இருக்கிற கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஸ்டோடியல். இது எப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்குன்னு சில வாலெட்டுகள் இருக்குது, நீங்கள் ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் வாலெட் க்ரியேட் பண்ணக்குள்ளேயே அந்த வாலெட்டை பாஸ்வேர்டுங்கிற அந்த ப்ரைவேட் கீயை உங்கள்கிட்டே தந்துடுவாங்க. அதை 12 எழுத்தாக தருவாங்க, 24 எழுத்தாக தருவாங்க, இல்லாட்டி டிரெக்டாக ப்ரைவேட் கீயாகவே தருவாங்க. அந்த ப்ரைவேட் கீயை பாதுகாக்கிறது இனி உங்களோட பொறுப்பு. ஏன்னு சொன்னால் அந்த ப்ரைவேட் கீ யார் கைக்கு போனாலும் அவர் உங்களோட பணத்தை களவெடுத்துக்கிட்டு போகலாம். அதாவது இது எதுக்கு கொண்டுனா உங்களோட பணத்தை உங்களோட இதில் வச்சு உங்களோட வாலெட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் தர்ற மாதிரி உங்களோட வாலெட் காணத்திக்குன்னு சொன்னால் வாலெட் கீழே விழுந்தீங்கன்னு சொன்னால் அந்த வாலெட்டை யார் எடுக்கிறோ அவர் உங்களோட பணத்தை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஈக்குவல். இது சேஃபானு கேட்டிங்கன்னா இல்லை. அடுத்தது இந்த நான் கஸ்டோடியல் வேயில் இருக்கிற இந்த ஹாட் வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் ஆக்சஸ் இருக்கிறதால ஆன்லைன் மூலமாகவும் யாருனா வந்து களவெடுத்து போகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் டே டு டே பாவிக்கிற கிரிப்டோ கரன்சிகள், அவசரத்துக்கு எடுக்க வேண்டிய கிரிப்டோ கரன்சிகள் ஒரு less than 5% ஆஃப் த கிரிப்டோ கரன்சியை மட்டும்தான் நீங்கள் ஹாட் வாலெட்டில் சேவ் பண்ணணும். அடுத்தது கோல்டு வாலெட் என்னென்னு சொன்னால் இந்த வாலெட்டுகள ப்ரைவேட் கீ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் ஆக்சஸில் இருக்காது, ஏதாவது ஃபிசிக்கல் ஒரு டிவைஸில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வாலெட்டுகளில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று சீட் வச்சது, இன்னொன்று சீட்லெஸ்ன்னு சொல்லி. சீட் ஃப்ரேஸ் வச்சது எப்படி நடக்கும்னு சொன்னால் நீங்கள் இந்த வாலெட்டை க்ரியேட் பண்ணக்குள்ளேயே உங்களோட சீட் ஃப்ரேஸில் 12 24 எழுத்து தருவாங்க. அந்த சீட் ஃப்ரேஸை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. என்னதான் உங்களோட கோல்டு வாலெட் செக்யூர் இன்டர்நெட்டில் அந்த எக்ஸஸ் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் நாளை உங்களோட சீட் ஃப்ரேஸை தொலைப்பீங்கன்னு சொன்னால், நான் ஒரு ஆள் உங்களோட சீட் ஃப்ரேஸை களவெடுப்பேன்னு சொன்னால் அவர் இன்னொரு பிளாட்ஃபார்மில் உங்களோட வாலெட்டை இம்போர்ட் பண்ணி உங்களோட பணத்தை எல்லாத்தையுமே களவெடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொரு கேட்டகரிக்கு சீட்லெஸ்ன்னு சொல்லி. இந்த சீட்லெஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால் இவங்க உங்களோட ப்ரைவேட் கீயை 2-3 டிவைட் பண்ணி வேறு கார்டுகள்லையோ அப்படி இல்லாட்டி இது மாதிரி என்ன டிவைஸ்லையோ தருவாங்க. இது ஃபிசிக்கலாக வைக்கிற டிவைஸ் மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கிரெடிட் கார்டு மாதிரி கார்டுகளாக இருக்கலாம். ஸோ இந்த கார்டுகள் ஒரு 2-3 கார்டு தருவாங்க. அந்த கார்டை நீங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்த வைக்காமல் வேறு பிளேஸில், அதாவது ஒன்று உங்கள்கிட்ட, இன்னொன்று உங்களோட வீட்டில், இன்னொன்று உங்களோட பேங்க்லன்னு சொல்லி வேறு இடத்த வைக்கக்குள்ள யாராவது ஒரு ஆள் வந்து உங்களோட ஒரு கார்டை களவெடுத்துட்டு போனால் அவரால் அந்த உங்களோட வாலெட்டில் இருக்கிற பணத்தை களவெடுக்க முடியாது. ஏண்டா எப்பயுமே 2 விதமான ஒத்தென்டிகேஷன் வேணும். ஒரு கார்டும் அப்படி ஒரு ஃபிசிக்கல் டிவைஸும் உங்களோட பாஸ்வேர்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 2 ஃபிசிக்கல் டிவைஸை ஒரு ஆள் எடுத்தால் தான் உங்களோட பணத்தை களவெடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறதால இது பயங்கரமாக மல்டிசிக்கில் சேஃபாக வைக்கிற ஒரு மெத்தட் வந்து சீட்லெஸ் வாலெட். ஸோ உங்கள்கிட்ட கிரிப்டோ கரன்சி வச்சுருக்கீங்க, கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் பாய்ச்சிட்டீங்கன்னு சொன்னால் எங்கே உங்களோட பணத்தை லாங் டேர்முக்கு பெஸ்ட்டாக சேஃபாக வைக்கிறதுக்குரிய வேண்டு சொல்லி என்கிட்ட கேட்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் கோல்டு வாலெட்லையும் சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட், அதாவது கோல்டு வாலெட்டில் வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபான மெத்தட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சியில் எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கீங்களா, இல்லை நான் கஸ்டோடியல் வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி சீட் வாலெட் இருக்கிற ஹார்ட்வேர் வாலெட்டில் வச்சிங்களா, இல்லாட்டி சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டில் வச்சிங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பெஸ்ட்டான எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டில் இருந்தாலும் சரி, ஹாட் வாலெட்டில் இருந்தாலும் சரி, சீட் வாலெட்டாக இருந்தாலும் சீட்லெஸ் வாலெட்டாக இருந்தாலும் சரி, பெஸ்ட்டான வாலெட்டுகளோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HPU கம்யூனிட்டியில் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ்கள் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சை பற்றி, ஒரு வாலெட்டுகளை பற்றி, எல்லாத்த பற்றியும் போட்டிருக்கிறேன். HPU கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி அது எல்லாத்தையுமே ஃப்ரீயாக படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் தரேன். பாய்.